Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் கேட்ஜெட் தமிழ். நான் யாசர். இந்த வீடியோல எப்பவும் மாதிரியான ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஆனா ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்ல, நம்ம ஒரு ஆப்பிள் ஐபோனுக்கான அன்பாக்சிங் பார்க்க போறோம். இங்க என் கையில ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் ஐபோன் 8 இருக்கு. ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். என்னடா இவன் இந்த மொபைல் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இந்த மொபைலுக்கு போட்டு அன்பாக்சிங் பண்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் இந்த மொபைல் வாங்கினதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. இந்த மொபைல் நான் ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல எங்க வாங்கினேன், எப்படி வாங்கினேன் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஐபோன் அன்பாக்சிங்கும் உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதான் நமக்கு ஐஃபோன் வந்த பாக்ஸ். அவங்களோட வெப்சைட்டோட நேமை போட்டு தான் நமக்கு பாக்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு சீலை ஓப்பன் பண்ணலாம். சீலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேக்கில் இருக்க ஸ்டிக்கரை கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவருக்குள்ளே நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 பேப்பர் ஒர்க்ஸ், அது போக நமக்கு ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சைடில் வச்சுட்டு எப்படி நமக்கு இது தேவைப்படாது, அதனால் இதை தூக்கி சைடில் போட்டுட்டு வாங்கலாம். இங்கே 50,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் இதை யார் யூஸ் பண்ண போகிறா. நமக்கு அடுத்து அந்த மொபைல் இருக்குது. மொபைல் உண்மையாக ரொம்பவே காம்பேக்டாக சூப்பராக இருந்தது. பார்த்தோன்னே என்ன தான் நார்மல் ஃபோனை யூஸ் பண்ணாலும் ஐஃபோனை யூஸ் பண்ணுறது தொட்டுறது ஃபீலே வேறு லெவல் தான். என்ன அதுக்கு கீழே இப்போ உள்ள ஐஃபோனில் சார்ஜரே பார்க்கவும் இல்லை, ஆனால் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே இது வரைக்கும் இவ்வளோ சின்ன சார்ஜரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு சின்ன சார்ஜர், எங்கே போய் இந்த சார்ஜரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப குட்டியான ஒரு சார்ஜர் இருக்குது. அது கீழே எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆப்பிள் ஹெட்ஃபோன்ஸ். இந்த ஹெட்ஃபோன்ஸையும் நமக்கு பாக்ஸ் உள்ளே வந்துருது. அது போக அந்த லைட்னிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளோ தான். இப்போ இந்த ஐஃபோனை பற்றி பார்த்துட்டு எப்படி கம்மியாக ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலை நான் 25,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன். 25,000 ரூபாய்க்கு ஐஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஃபோனில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வெப்சைட்டில் நான் 25,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு ஷேர் பண்ணிடுறேன். இது oventica.com அப்படின்ற ஒரு தமிழ்நாடோட வெப்சைட்டில் தான் வாங்குறேன். ஆமாம், இது ஒரு தமிழ்நாடோட வெப்சைட். ஸோ அதனாலேயே இந்த மொபைலை நான் வாங்கினேன். ஏன்னா அந்தளவு கம்மி ப்ரைஸாகவும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மொபைலில் அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ஸோ மொபைல் பே பண்ணி வாங்கலாமா, புது வெப்சைட்டாக இருக்குது அப்படின்ற டவுட் நமக்கு தேவையில்லை. அது போக கேஷ் ஆன் டெலிவரியிலே புதுசான ஒரு கேஷ் ஆன் டெலிவரியும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டிஸ், இந்த சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் எல்லாமே அவங்களோட ஹப் இருக்கான். அங்கே போயிட்டு அவங்களோட நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அங்கே வந்துடும். நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் பொருள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை அந்த இடத்துக்குலாம் என்னால் போக முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துனாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் கொடுத்து பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்தாங்க. அது போக 7 நாளைக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஆமாம், நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 7 நாளுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் அவங்க பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. ஸோ 7 நாளுக்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து என்னடா புது வெப்சைட்டாக இருக்குது, இதில் வாங்கலாமா அப்படின்ற டவுட் இருந்தது. அதனால ஒரு சேட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக பேசிடுவோம் அப்படின்றதுக்காக டேரெக்டாக பேச ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வாரண்டி பற்றி கேட்டப்போ வாரண்டி நாங்கள் பொறுப்பு. வாரண்டியுமே 3 மாதம் வாரண்டி இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களோட ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டிலே கொண்டு சரி பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஈஸி இஎம்ஐ அப்படின்றது கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் அப்படின்றது கிடையாது. அவங்க ஒரு சில வெண்டர்ஸோட இருக்காங்க. அந்த வெண்டர்ஸ் மூலமாக உங்களோட பேங்க் புக், உங்களோட சிவில் ஸ்கோர் அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தர முடியும், மாதம் கட்டுற மாதிரி அப்படின்றதையும் பார்த்து அந்த மாதிரியும் மொபைல் எடுத்தாரோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த வெப்சைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழில் பேசினாங்க, தமிழ்நாட்டோட வெப்சைட் அப்படின்றதும் பிடிச்சிருந்தது. அது போக நமக்கு தேவை என்ன, ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். எப்படி ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க அன்லாக் ஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்லாக் ஃபோன்ஸ் அப்படின்றது பெருசாக இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்பவே பிராண்ட் நியூவாக இருந்தது. இது வந்து மற்ற கண்ட்ரி ஃபோன்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக அன்லாக் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்றனால தான் அன்லாக் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த ஃபோனும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால நம்பி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது போக இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸும் இருக்குது இந்த வெப்சைட்டில். ஆமாம், மற்ற வெப்சைட்டில் நான் பார்த்தேன், இங்கே அமேசானில் பார்த்தேன் 42,000 ரூபாய் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் இதே ஃபோன் 40,000 ரூபாய்க்கு நான் பார்த்தேன். ஸோ இங்கே வெறும் 25,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட இவங்க 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆனால் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் 6,000 ரூபாய்க்கு போன மொபைல் இங்கே 8,000 ரூபாய்க்கு போச்சு. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் செமத்தியாக இருந்தது. இங்கே வெப்சைட்டை பற்றி இவ்வளோ தெளிவாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரு வேளை நம்பிக்கை இல்லை அப்படின்னா
கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி போங்க, நீங்களே பேசிக்கலாம், பேசுங்க. பிடிச்சிருந்தா எதுவும் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்க. வெப்சைட்டை பற்றி நிறைய பேசிட்டோம், மொபைலை பற்றி பார்க்கலாம் வாங்க. iPhone 8 அப்படின்றதுனால ஏதாவது ஃபீச்சர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. iPhone 8லையுமே ஐஃபோன்லேருந்து எப்பவும் மாதிரி தான் A11 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கம்மி அப்படின்னு சொல்லலாம். இங்கே கேமரா ஐஃபோனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. இங்கே 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஐஃபோன்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தான் நீங்கள் ஐஃபோனோட iPhone 8லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு அப்படின்றத அப்படியே கமெண்ட்ல தட்டி விடுங்க. அது போக இந்த ஐஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பில்ட், பேக்லயும் நமக்கு கிளாஸ் தான். கிளாஸ் அப்படின்றதுனால ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ்ஸாக நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியுது. அது போக அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஆமா இந்த ஐஃபோனை வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கறதுனால நம்ம தண்ணியில நானும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஐஃபோன்ல நம்ம எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சரும் இருக்கு. அதே மாதிரி அந்த ஆப்பிளோட iOSம் இருக்கு. இங்க கம்மி பிரைஸ், ஆனா என்ன கொஞ்சம் பழைய மாடல் இருந்தாலுமே கொடுக்குற காசுக்கு ஒர்த் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இங்க ஆண்ட்ராய்டில் ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் வாங்குற காசுக்கு இந்த ஐஃபோனை வாங்க முடியுது. ஸோ நிறைய பேருக்கு ஐஃபோன் அப்படின்றது ஒரு ட்ரீமா இருக்கும். ஸோ அதனால தான் சரி கம்மி பிரைஸ்ல ஒரு ஃபோன் கிடைக்குது, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கினது தான். உங்களுக்காக ஒரு வீடியோவும் கொண்டு வந்தாச்சு. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, இந்த ஐஃபோன் பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எதுனாலும் கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா அந்த வெப்சைட்கே போகலாம். நீங்க சேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அல்லது கால் பண்ணினாலும் தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சா மட்டும் வாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன ஏன் எதுக்கு எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.